உங்களுடைய இந்த வீடே வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பழமையும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப மாடர்ன் ரெண்டும் கலந்துருக்கும். இந்த வீட்டுல. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் சில விஷயங்கள் இருக்கும். இந்த வீடு வந்து எனக்கு கொஞ்சம் பாடுற தொண்டைன்றனால சத்தம் போட்டு பேசக்கூடாது, யாரையும் கூப்பிடக்கூடாது. அப்போ கூப்பிடணுன்னா மைக்கில் வச்சு கூப்பிடுது. அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது. நான் இவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்களேன் எனக்கு முடியல சுத்தமாக, ஒரு மைக் வச்சு கூப்பிடணும். அந்த மைக் எங்கே போச்சு? அங்கே இருக்கு. அந்த மைக்கை வச்சு கூப்பிடுற மாதிரி யாரையா கூப்பிடணும். நான் உங்களை கூப்பிடணும்னாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, மொட்டை மாடியில் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்ட ஃபோன் எப்போவுமே நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறதுல அப்படியே எங்கேயோ விட்டுட்டு போயிடுறீங்க, கூப்பிட முடியறதில்ல எமர்ஜென்சிக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு, என்னுடைய அசிஸ்டன்ஸ் யாரையாவது கூப்பிடணும், ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னா கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு ஒரு மைக்கு வச்சுட்டு ஸ்பீக்கர் எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுருங்க, நான் கூப்பிட்டேன்னா இந்த பாரு சும்மா ஆகிற காரியத்தை பேசு, அதெல்லாம் பேசாத அப்படின்னு இவர் ஃபர்ஸ்ட் சொன்னார். நான் சொன்னேன், நம்ம நினச்சா எல்லாமே முடியும், கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணால் அது வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். இவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இது செட் பண்ணுறவரை கூப்பிட்டு இப்படின்னு சொன்னோன்னே, சார் என்ன சார் நீங்கள், அது நடக்கக்கூடிய காரியமா, அந்த மாதிரி நான் இது வரைக்கும் எங்கேயுமே பண்ணலை, அந்த மாதிரி யாரும் கேட்டதில்லை அப்படின்னாங்க. இவர் வந்து நான் கொஞ்சம் நிறைய யோசிப்பேங்க, இவரும் அதுக்கேற்ற மாதிரி இவரும் இது பண்ணுவார். நிறைய புது புது ஐடியாலாம் எனக்கு பயங்கரமாக க்ரியேட் ஆகும். டக்குன்னு இதை ஒரு சால்வ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு கிளிக் ஆகும் எனக்கு. அது இவர் செயல்படுத்துறதுல இவருக்கு இல்லாடி தூங்க மாட்டார். அது வரைக்கும் இவர் தூங்காம இதை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன தெரியுமா, இங்க பாருங்களேன், ஹலோ ஹலோ டோட்டல் வீட்டுக்கே கேக்குது பாத்தீங்களா, மொத்த வீட்டுக்கு கேட்கும், உங்க ரூம்ல இருந்தா மொட்டை மாடி வரைக்கும் கேட்கும். சரி சரி சரி. இது வந்து புது நீங்க என்னென்ன மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு வேற ஏதாவது பர்சனல் எல்லாரும் கேட்கும் செய்வோமா? சரி சரி, அருமையான ஒரு ஐடியா தான் சார். ஆமா, என்ன ஒருத்தர் சிந்திக்கிறாங்க, ஒருத்தர் செயல்படுத்துறாங்க. அது வந்து எப்படி மேம் உங்களுக்கு இப்படி வேலை செய்யுது மூளை, இப்படி நினைச்சோட ஒன்று பண்ணி முடிக்கிறீங்க? எல்லாம் வெளிநாடு போகிறோம்ல, அங்கே புதுசாக இருக்கிறதெல்லாம் நான் 1998 3 ஃபேஸ் கீசர் கொண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சிங்கிள் ஃபேஸ் கீசருக்கு ஆகிற கரண்ட்டை விட கம்மியாகும் அதில். 3 ஃபேஸு ஒரு எர்த்து நியூட்ரல் வராது. அந்த மாதிரி கீசர் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நல்லா நிறைய தண்ணி ஊற்றும், நல்ல ஃபோர்ஸாக வரும். அது வேணுங்கிறதெல்லாம் நமக்கு பார்த்து அந்த மாதிரி வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் அது மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். பார்த்து அதே போல ஸ்டாஃப் சொல்லுவாங்க, ப்ராடக்ட்ஸ் நான் நிறைய செய்வேங்க. இது நான் பார்த்தீங்கன்னா ஸ்கின்க்கு நான் செய்கிற ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நான் பொதுவாகவே எனக்கு இந்த கெமிக்கல் வந்து ஒத்துக்காது. ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு ஆஸ்மாக்கு டிபி இருக்குன்னு வைங்க, ஆஸ்மா தீராத ஆஸ்மா இருக்குது, காஃப் க்ரானிக் கோல்ட் எல்லாம் இருக்கு. என்னென்ன ஒரு குழாயே போட்டாங்க, ஆக்சிஜன் குழாயே போட்டாங்க, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க தயாரித்த மருந்து சாப்பிட்டு தூக்கி போட்டாங்க, அந்த அது சரியாயிடுச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அது காம்பினேஷன், அதாவது இத்தனை சதவீதம், இது இந்த பொருள் இவ்வளவு, இன்னது இவ்வளவு, இத்தனை சதவீதம் சேர்த்துருக்காங்க. அது சேர்த்தது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சித்தர்கள் தான் செய்ய முடியாது. நான் செய்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், நான் எங்கேயும் படிக்கல, எதையும் பார்க்கறதும் இல்லை. நான் ஏன்னா எதையும் பார்த்தோம் எதையும் படித்தோம், அது நம்ம ஆட்சி பண்ணிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எல்லாருமே படிச்சுக்கிட்டும் கற்றுக்கிட்டும் தான் செய்வாங்க. அப்போ எல்லா கடையிலையும் அது கிடைக்கும். அதை விட்டு இவங்க வந்து தாய்மொழி ஹிந்தி, தமிழை பற்றி தெரியும். அமுக்குரா கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது, அது தமிழ் மருத்துவத்தில் தான் உள்ளவங்களுக்கு தெரியும். இவங்க அதில் சேர்க்குறாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த கவுளி தெரியவே தெரியாது, ஆச்சரியமா இருக்கு. அது வந்து எங்கிருந்து எப்போல இருந்து எனக்கு ஆரம்பிச்சு நானே யோசிப்பேன், எனக்கு எப்போ இந்த மாதிரி வந்தது, எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது, புரிய மாட்டேங்குது எனக்கு. புரியல. ஆனா வந்து சரியான சதவீதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், உடனே இது செஞ்சு இப்படி கொடுத்துடலாமே. அவங்க அம்மாவுக்கு எத்தனை வயசு? அம்மாக்கு இப்போ 76 வயசு. வெள்ளை முடியா இருந்தது. இங்க வர்றப்ப ஒரு மாசம் இருந்தாங்க, இங்க வெள்ளை முடியா இருந்தது. போகும்போது கருப்பாயிடுச்சுங்க, கருப்பு வளர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப தயாரிக்கிற ஹேர் ஆயில் இருக்குல்ல, அதை தடவிட்டு வந்தாங்க. நான் கவனிக்கல, அது பூசிட்டு வர அங்க பாத்திருப்பீங்க, விஜின்னு ஒரு பொண்ணு ஸ்டாஃப். அவ சொன்னா, மேடம் இங்க வாங்கலேன் அப்படின்னா. என்ன அப்படின்னா, மேம் இங்க பாருங்களேன், அம்மாவுக்கு இந்த வயசுல வந்து கருப்பா முளைக்குது, பேபி ஹேர்ஸ் வந்து முளைக்குது இல்ல, அது எல்லாமே கருப்பா வருதுன்னு. நானே ஆச்சரியப்பட்டு போட்டோ எடுத்துக்கிட்டேன், இருக்கு போட்டோ வச்சிருக்கேன். வளர்றதெல்லாம் கருப்பா வளர்ந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப. அதெல்லாம் அதான் சொல்றேன், அது எப்படி ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. எப்படி இந்த காம்பினேஷன் தான், அதுதான் எனக்கு இன்னமும் புரியாத புதிர. ஒரு சித்தர்களால் மட்டும்தான்
இந்த காம்பினேஷனை கண்டுபிடிக்க முடியும். சில ஞானத்தை அது அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது தெரியல என்னன்னு. அது ஏதோ ஒன்று இருக்கு. யாரோ ஒரு சித்தர் வந்து தகுதியுள்ள சிலருக்கு ஆமா சில ஞானத்தை வந்து இறைவனை வழங்குவார் சொல்லுவாங்க. Maybe. அந்த மாதிரி வந்து உங்க ஏன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. எப்படி வந்தது, ஏன் வந்தது, கரெக்டா இருக்கு போட்டா எல்லாமே. அதை பத்தி எதுவுமே தெரியாமலே நீங்க வந்து அத எல்லாமே கரெக்டா இருக்கு எல்லாம். குழந்தைங்களுக்கான அந்த தொப்புள் இது கொடி இல்ல, ஆமா. அதை வந்து நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன்னு ஆமா, என்ன சொல்லி இருக்கு? நான் அப்ப பாத்துட்டு பரவாயில்லையே இவங்க என்ன எப்படி வச்சிருக்காங்க வச்சிருக்கேன். இப்ப கூட ஸ்டில் இருக்கு. இப்பதான் என் பசங்க கிட்ட கூட கேட்டேன். ரீசென்ட்லி அதை பத்தி கூட கொஞ்சம் படிச்சேங்க நானு. இப்பெல்லாம் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்த என்னைக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு வந்துருச்சுன்னு ஆயிடுச்சோ அப்போ வந்து நிறைய தகவல்கள் திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் ப்ராடக்ட் மட்டும் தகவல் திரட்ட மாட்டேன். ஏன்னா அதுக்கு தனித்துவம் இருக்கணும். எப்பவுமே தனித்துவம் இருந்தாதான் அது வேறுபட்டு இருக்கும். பிம்பிள் பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் வர்றாங்க, டாக்டர்ஸே வந்து என்கிட்ட வாங்குறாங்க. நம்ப மாட்டீங்க சொன்னா, டாக்டர்ஸே இந்த பிம்பிள் ஒரு சோப்லயே போச்சு மேம். நேச்சர், இயற்கை மருந்து எல்லாம் மூலிகை வச்சுதான் பண்றேன். அதனால அந்த தொப்புள் கொடி பத்தி ரீசென்ட்லி படிச்சேங்க. அதாவது தீர்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டெம் செல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஸ்டெம் செல் வந்து சேகரிச்சு வச்சா அது நம்ம வந்து எந்த ஒரு தீர்க்க முடியாத நோய் பிற்காலத்துல வந்தா கூட அந்த ஸ்டெம் செல் மூலமா சரி பண்ணலாம். ஆனா இந்த தொப்புள் கொடிக்கு அந்த பவர் இருக்கா. தொப்புள் கொடி வந்து நம்ம தாயத்துல அடைச்சு அவங்கவுங்க தொப்புள் கொடியை போட்டுக்கிட்டாங்கன்னா நோய் நொடி சீக்கிரத்துல அண்டாது. அப்படியே அண்டினால் கூட அந்த தொப்புள் கொடியை நம்ம கொஞ்சம் தேய்ச்சு அதை வந்து அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா பிரச்சனை தீந்துருமா. பால்ல தேய்ச்சு சங்குல போட்டு கொஞ்சம் கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இன்னைக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது இது எனக்கு தெரிஞ்சோன்னா அப்படி நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு ஜஸ்ட் 2 weeks பிஃபோர் தான் இது படிச்சேன். ஏன்னா ஸ்டெம் செல் பத்தி எனக்கு தெரியுங்க. பட் அந்த தொப்புள் கொடி பத்தி வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி படிச்சோன்னே என் பசங்க கிட்ட கேட்டேன், 2 பேரும் தாயத்தா பண்ணி தரேன் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்டேன். எங்க போட்டுக்கிறாங்க அவங்க எல்லாம். ஆனா கூட பத்திரமா வச்சிருக்கேன். பத்திரமா இன்னும் அது பாத்தீங்கன்னா நான் பத்திரமா வைக்கிறது தெரியும், மத்ததெல்லாம் திறந்து போட்டுருவேன். பத்திரமா வைக்கிறது இவர் எனக்கு ஆரம்பத்துல எழுதின காதல் கவிதை அதெல்லாம் பூட்டி வச்சிருக்கேன் லாக்கர்ல. அதான் சொல்லுவாங்கல்ல, லாக்கர்ல வைக்கிறதெல்லாம் வெளியில போட்டுடுற, வைக்கவே தானே வெளியில இருக்க வேண்டியதெல்லாம் லாக்கர்ல போட்டுடுற. அப்படியே தொப்புள் கொடி அப்படியே அது வந்து அந்த கிளிப்பு போட்டு தருவாங்க, அப்படியே வச்சிருக்கேன் நான். ஆமா, கிளிப்போடயே வச்சிருக்கேன். எப்போ அவங்க கேட்கறாங்களோ போட்டும். ஏன்னா பெரியவ டாக்டர், அவளுக்கு தெரியும் என்னைக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவ எடுத்துப்பா. சின்னவளுக்கும் வந்து கட்டாயம், அவ குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகுது. ஃபியூச்சர்ல அது இந்த இது வந்தாலும் வந்துரும். என்ன தொப்புள் கொடியோட ஒரு மகத்துவம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆமா தெரியல. அவங்கவுங்க தொப்புள் கொடி கட்டாயம் தாயத்தாக அணிந்து கொண்டால் அது ஒரு மருத்துவமாக இருக்கு. அந்த வைப்ரேஷனே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்லபடியா வச்சுக்கும். முக்கியமா 2 பேருமே என்னன்னா மனசு விட்டு பேசுறீங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து அப்படி ரொம்ப நெருங்கின ஒரு உணர்வோட பேசுறீங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மேபி இதுங்க நாங்க என்னவா இருக்கோமோ அதுதான் பேச முடியும். நான் எனக்கு அந்த என்ன சொல்றது, உள்ள வச்சு வெளியே ஒன்று பேசுறது ட்ராமாட்டிக் பண்ண தெரியாது. ட்ராமாட்டிக் வந்து கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணலாம், கண்டினியூவா பண்ண முடியாது. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பிஃபோர் மேரேஜ் ரொம்ப கோவக்காரன்னு தெரியும், பயங்கர கோவக்காரன்னு தெரியும், பயங்கர கோவக்காரர் தான். இப்ப எல்லாம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் கோவக்காரர் தான், முன் கோபம் அதிகமாகும். ஆமா, அப்போ ரொம்ப கோவக்காரன்னு தெரிஞ்சுதான் பண்ணேன். தெரியாம பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், லைஃபே வந்து இது தோல்வி அடைஞ்சிருக்கலாம் மேபி. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பாயிண்டா இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு வந்து அது தெரியும், ஆனா அவங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதான் விஷயம். அதை எடுத்துக்கணும். நான் இப்ப சமீப காலமா கூட ஒருத்தர் வந்தாங்க, ரொம்ப கோவப்படுறாருங்க. அதனால எனக்கும் அவங்களுக்கு ஒத்துக்கலைங்க. எத்தனை வயசு எல்லாம் பிள்ளைங்க காலேஜ் ஒத்துக்கலிங்க, பிரிஞ்சிடலான்ட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் அவர் வந்து தனியா தான் இருக்காரு, 1 மாசமா வெளியில். நான் சொன்னேன், இங்க பாருங்க அவர் என்ன பண்றாரு எல்லாம் கேட்டேன். அவர் வந்து கொஞ்சம் டென்ஷனான ஜாப் தான். சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் அந்த வேலையை சரியாக முடிக்கலைன்னா எத்தனை பேருக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால் நீங்கள் தான் அது பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கணும். அவர் எங்கே கொண்டு போய் காமிப்பார், உங்ககிட்ட தான் மனைவின்ற உரிமை இருக்க போய் தான் காமிக்கிறாரு. அது வந்து பக்கத்து வீட்டுக்காரமாட்ட கொண்டு போய் காமிக்க முடியுமா? காமிச்சா நீங்களே சந்தேகப்பட மாட்டீங்க, என்னடா இது நம்மக்கிட்ட காமிக்குமா, அந்த அம்மாட்ட போய் காமிக்கிறாங்களே, என்ன இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னு கேட்க மாட்டீங்களா? அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா. வெளியில் வந்து சூடாக வர்றவங்களை நம்ம தான் கொஞ்சம் இது பண்ணிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவர் தங்கி இருக்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்க. இல்லாட்டி இப்பெல்லாம் உள்ள போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
அப்படி இல்லை யதார்த்தத்தை சொல்லிட்டு எல்லாம் நல்லா நல்லா இருக்கு இப்போ. இப்போ ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து அது இந்த பொறுமை இதுவும் இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க வந்து ஒரு கப்பிலா இந்த மாதிரி இப்படிலாம் இருந்தால் உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வராது இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்களேன். நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. இப்போ இவருக்கு கோபம் வருது இல்லையா, கோபம் வர்றது நல்லதும்பேன் நான். ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட குணம் இருக்கும். இவர் கோபம் இல்லைன்னா வேற ஏதாவது கெட்ட குணம் வந்திருக்கும். புரியுதுங்களா? அப்போ மற்றதெல்லாம் இல்லாமல் வெறும் கோபத்தோட முடிஞ்சுல்ல, அதை நான் பார்த்துப்பேன். வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அது உலகமே பார்க்கும்ல. சொல்லுங்க நீங்க. அதனால அதை சரி பண்ண முடியும் நம்மளால. சரி பண்ணிட்டேன். அது காலம் போக போக குழந்தைங்க வளர வளர எல்லாமே சரி. நம்ம கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம்னா சரி ஆயிடும். அன்னைக்கு அவர் ஆண்டாரு, இன்னைக்கு நான் ஆள்றேன். பெரும்பாலும் பெண்கள் வந்து ஆண்களோட அந்த 40 வயசுக்கு மேல அவங்க தான் ஆழ்வாங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராமல் நான் வந்து மேடையிலே சொல்லுவேன், 2 பேர் நீயா நானாங்கிறது வந்து டிவியோட விட்டுறணும், வீட்டுக்குள்ள இருப்பாரு. நீயா நானாங்கிறது புருஷன் ஜாதிக்குள்ளே வரவே கூடாது. இப்போ கணவன் நினைக்கணும் எனக்கே சொந்தம் அப்படிங்கிறது ஒன்று தான். இப்போ இது வீடுன்னு வர்றப்ப எங்கள் வீடுன்னு ப்ளூரில் போயிடுது. பல பேர் எங்கள் வீடு, எங்கள் ஊர், எங்கள் தெருவு, எங்கள் நாடு, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி எல்லாத்துலேயும் எங்கே போடலாம். நான் மனைவிக்கு மட்டும் என் மனைவி தான். ஆமாம், என் மனைவி தான் வரும். என் கணவர் தான். ஆமாம், எங்கள் கணவர் கிடையாது, எங்கள் மனைவி கிடையாது. அப்போ கணவனுக்குன்னு உள்ளது ஒன்று மனைவி, மனைவிக்குன்னு உள்ளது ஒன்று கணவன். அதான் என்னுடையது அப்படிங்கிறது அது ஒன்று தான். வேறு எதுவுமே சொந்தம் கிடையாது. வீடு இல்லை, நிலம் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாம் மற்றவங்களும் பங்கு போட்ட உண்டு. இது ஒன்று தான் அவருக்குன்னு உள்ளது. இதை புரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே வந்து இளமையில் தெரியாது, முதுமை வரும்பொழுது அந்த முதுமைக்கு ஒரு ஆதரவு வேணும், ஒரு அன்பு வேணும். அந்த நேரத்தில் தேவைப்படும். அது வந்து மனைவியால் தான் தர முடியும். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த நேரத்தில். அது வந்து அவ இளமையில் இருக்கும்போது இந்த ரத்தம் வந்து சூடான ரத்தத்தில் தெரியாது, போக போக தான் உணர்வாங்க. இப்போ நாங்கள்லாம் அதை உணர்கிறோம். அப்போ நாங்கள் சொல்கிறோம், எப்போ இளைஞர்களுக்கு இப்போயே நீங்கள் வந்து அது இப்போயே நீங்கள் இளமையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப வசந்தமாக இருக்கும். பாசிட்டிவாக இருக்கீங்க. என்ன பார்க்குறவங்க பாசிட்டிவாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா என் ரூமை விட்டு வெளியில் காலையில் எழுந்திரிச்சு வரும்போதே லேசாக லிப்ஸ்டிக் போட்டு இந்த இடத்துல கட்டாயம் குங்குமம் வச்சுக்கிட்டு நேர்த்தியில் போட்டு வச்சுக்கிட்டு தான் வருவேன். நான் கவுன்சிலிங்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு மனநிலையோடு வருவாங்க அவங்க. ஃபேமிலி கவுன்சிலிங், அப்புறம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், பல்வேறு விதமான ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் கூட வருவாங்க. வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு எல்லாமே சரியாயிருச்சு, நல்லா இருக்குது, ப்ராப்ளம் தீண்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. நேற்று கூட யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வரும்போது ஏகப்பட்ட மனக்குழப்பத்தோட. பட் எனக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, என்னமோ தெரியல, சைக்கலாஜிக்கலாக அது கடவுள் கொடுத்த ஒரு வரம். நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் என்ன ஓட்டம் என்னன்னு கொஞ்ச நேரத்தில் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ ஒரு பிரச்சனையோட வர்றாரு, அவர் வந்து உட்கார்ந்தாருன்னா என்ன பிரச்சனைன்னு நானே சொல்லிடுறேன். இதுதானே உங்களுக்கு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது, எப்படி மேடம் நீங்க பார்த்த மாதிரியே சொல்லுங்க, அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் கேட்கறவங்களுக்கு. ஸோ பட் என்னன்னா வந்து 100க்கு 200% வந்து என்கிட்ட வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனையோட வருதோ 100க்கு 200% சால்வ் ஆகுது. அது வந்து திரும்ப அது நன்றி சொல்றதுக்கு வருவாங்க. அதுக்கு உதாரணம் என்னோட ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஸ்டாஃப்ஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த இஷ்யூ மாதிரி இருக்குமா அப்படி, மேடம்கிட்ட ஒரு தடவை பாருங்க எல்லாம் சரியாயிரும் அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே ஸ்டாஃப்ஸ்க்கே இருக்க அவங்க பிரச்சனையே தெரிஞ்சிருக்குதே. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒருத்தர் காது கொடுக்கறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. இப்போ எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப மீன் பர்சன் சொல்லுவோமே, அந்த மாதிரி அவங்கவுங்க அந்த நோக்கத்தோட தான். அது வந்து தப்பா கைட் பண்ணிடுறாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலி இஷ்யூன்னே வருதுன்னு வைங்களேன், உடனே பொம்பளை என்ன அடங்கியா இருக்கணும், நம்ம என்ன குறைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு கொடுப்பாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், வேறு விதமாக தான் நான் சொல்லுவேன். இல்லைங்க, கொஞ்சம் நம்ம பொறுமையாக போகணும். பொறுமையாக போனோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உட்காருனாலும் உட்காருவாங்க, எந்திரினாலும் எந்திரிப்பாங்க. ஒரு மோல்டு பண்ணிடலாம். ஆண்களை எல்லாம் சீக்கிரத்தில் மோல்டு பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா அவங்க பாருங்களேன், தாயால் வளர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அடுப்பில் என்ன தெரியும் அவங்களுக்கு, இல்லை வீட்டில் என்ன பொருள் எங்கே வச்சிருக்குன்னு ஏதாவது தெரியுமா? ஒரு தாய் எடுத்து கொடுத்தாதான் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதற்கு பின்னாடி தாரம் வர்றா. தாரம் தான் அது என்ன பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன வச்சிருக்குன்னு அவள் தான் மெயின்டைன் பண்ண. வீட்டை வந்து அழகுபடுத்துறதும் அவள் தான். இப்போ நான் என்னென்ன பொருள் எங்கே வச்சிருக்கேன்னு இவருக்கே தெரியாது இல்லைங்களா? கேட்டார்னா எடுத்து கொடுப்பேன், என் பிள்ளைங்க கேட்டால் எடுத்து கொடுப்பேன்னு வைங்க, ஃபுல்லாக தெரியாதுல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு
பெண், அதாவது தாயாக இருக்கட்டும், தமக்கையாக இருக்கட்டும், தாரமாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க எதிர்பார்த்து தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்கள ஈஸியாக மோல்டு பண்ணலாம். ஆனால் என்னன்னா இருக்கக்கூடிய அந்த முரட்டுத்தனத்தை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். அது வந்து அன்பு காட்டி தான் சரி பண்ண முடியும். ப்ராக்டிக்கலாக தான் நான் சொல்லுவேன். நிறையா ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு சில பூஜைகள் எல்லாம் இதெல்லாம் பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிளிக் ஆயிடுது. இது வரைக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கிளிக் ஆகி நல்லா இருக்காங்க. அது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான்.